இந்த ஒரு 4 கோர் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஒரு கரெக்டான ஒரு ஐஏவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்பர் 1 ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ். எந்த ஒரு ஹைரார்க்கியும் இல்லாம ஒரு கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஐஏ வந்து கரெக்டான ஒரு அவுட்புட் கொடுக்கவே முடியாது. நம்பர் 2 லேபிளிங் சிஸ்டம்ஸ். நீங்க கொடுக்குற கன்டென்ட் வந்து ஹைரார்க்கியோட இருந்தாலுமே அதுக்கு உண்டான ஒரு ஆப்டான லேபிள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, யூசரால நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெனு ஐட்டம்ஸை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ரிலேட்டபிளா இருக்கணும் நீங்க கொடுக்குற கான்டெக்ஸ்டுக்கு. நேவிகேஷன் சிஸ்டம்ஸ். நாம கொடுக்கக்கூடிய மெனு அண்ட் பிரெட் க்ரம்ஸ் அண்ட் சின்ன சின்ன சர்ச் ஐட்டம்ஸ் இது எல்லாமே தான் கிளியர் நேவிகேஷனை கிரியேட் பண்ணும். சர்ச் சிஸ்டம்ஸ் ஈவன் தோ நம்ம வந்து ஒரு லேபிள் கரெக்டாக கொடுத்து ஒரு ஹைரார்க்கி கொடுத்து எல்லாமே பண்ணியிருந்தாலுமே யூசர்ஸ்க்கு வந்து இமீடியட்டாக ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஈஸி சர்ச்சபிளாக இருக்கணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எந்த விதமான கீவேர்ட்ஸை போட்டு சர்ச் பண்ணாலுமே அது ஈஸியாக உடனே இமீடியட்டாக அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வந்து சர்ச் சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு 4 கோர் பிரின்சிபல்ஸ் தான் ஐஏல நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம சோஃபா நம்ம கவர் பண்ணிருக்கோம். இப்போ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை யூஎக்ஸ் ப்ராசஸ்ல நான் எங்க அப்ளை பண்றேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? சோ அப்ப இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் நான் கிரியேட் பண்றது ரேண்டமா இருக்கக்கூடாது. ஈவன் தோ நான் ஒரு ஹைரார்க்கி செட் பண்றேன், லேபிளிங் வந்து கரெக்டா கொடுக்குறேன் அண்ட் ஈஸி சர்ச்சபிள் மெனு ஐட்டம்ஸ்லாம் கிரியேட் பண்றேன் அப்படின்னாலுமே அந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் எங்க இருந்து வருது, இந்த டேட்டா மூலமா நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா யூசரோட ஃபீட்பேக் டேட்டா. நீங்க யூசர்ஸோட கண்டக்ட் பண்ற இந்த ரிசர்ச் டேட்டா அண்ட் ப்ராடக்ட் ஓனர்ஸோட ஃபீட்பேக் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா யூசரோட நீட்ஸை ஃபில் பண்றதுக்காக தான் நாம வந்து ஒரு மெனு ஐட்டம்ஸை கிரியேட் பண்றோம். அப்ப நீங்க கிரியேட் பண்ற மெனு ஐட்டம்ஸ் கரெக்டா நீங்க யூசரோட ஃபீட்பேக்கோட அலைன் ஆகல அப்படின்னா நாம கிரியேட் பண்ற இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் கரெக்டா ஒர்க் ஆகாது.